ஒரு அடர்ந்த காட்டின் திகில் சம்பவம். தஞ்சாவூர் அருகே ஒரு கிராமத்தில் ராஜேஷ் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். நன்கு படித்தவன். அவன் கனவு நகரத்துக்கு சென்று பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்க வேண்டும். ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை. அவன் இருட்டை கண்டால் வெறுப்பவன். இரவில் விளக்கை அணைத்தால் கூட அவனுக்கு வியர்வை வந்துவிடும். அவன் நண்பர்கள் அவனை கிண்டல் செய்தார்கள். ராஜேஷ், நீ பெரிய ஆளாகணும்னா பேய்களை சமாளிக்கணும் என்று சிரிப்பார்கள். ஆனால் அவனுக்கு அச்சம் அடிமையாக்கிவிட்டது. ராஜேஷின் அம்மா அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. பக்கத்தில் சின்ன சின்ன வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு அவனை இந்த அளவு படிக்க வச்சுருக்காங்க. அவனும் அம்மா நம்மளை இந்த அளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க, நம்ம ஏதாவது பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு குறிக்கோளாக இருந்தான். ஒரு நாள் ராஜேஷ்க்கு ஒரு அழைப்பு வந்தது. ராஜேஷ், நகரத்தில் நடக்கும் தேர்வில் பங்கேற்க வேண்டும், உடனே வாருங்கள் என்று அழைப்பு வந்தது. இவன் செல்ல தயாராகிவிட்டான். ஆனால் நகரத்திற்கு செல்லும் பாதை பழுதடைந்திருந்தது. மாறாக காட்டுப்பாதை செல்ல வேண்டும். காட்டுப்பாதை மிகவும் ஆபத்தானது. அந்த வழி யாராவது சென்றால் திரும்பி வரமாட்டார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. அவன் அம்மா அவனிடம் எவ்வளவோ சொன்னார்கள். மகனே, இன்று போக வேண்டாம், நாளை விடிந்ததும் போ என்று எவ்வளவோ சொன்னார்கள். இல்லை அம்மா, நான் என் அச்சத்தை வென்றாக வேண்டும். இன்று போனால்தான் எனக்கு வேலை, என்னோட வாழ்க்கையே இதில்தான் இருக்கிறது என்று அவன் கைவிளக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். நேராக காட்டுப்பாதையை பார்த்து நடந்தான். கொஞ்ச தூரம் சென்றதும் அவனுக்கு ஒரு பயம் அதிகமாகிவிட்டது. இரவில் விளக்கை அணைத்தால் கூட வியர்வை வந்துவிடும். அவனுக்கு காட்டில் பாதி தூரம் கொஞ்ச தூரம் போனதும் வியர்வை வந்து நெஞ்சு படபடக்க ஆரம்பித்தது. அவன் நம்ம எப்படியாவது இதை கடந்தாக வேண்டும் என்று நேராக நடந்து போய்கொண்டே இருந்தான். போகும்போது காற்று வேகமாக வீசியது. திடீரென்று இடி, மின்னல், மரங்கள் எல்லாம் வேகமாக ஆடின. அவன் பயந்து போய் கொஞ்ச தூரம் நின்று விட்டான். அடுத்து போகும்போது ராஜேஷ் என்ற ஒரு குரல். அவன் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. நடக்க ஆரம்பித்தான். திரும்ப அதே குரல். ராஜேஷ் திரும்பி போ, ராஜேஷ் திரும்பி போ என்ற குரல். அவன் நடுங்கி போய் நின்றான். கொஞ்ச நேரம் அவன் விளக்கை உயர்த்தி பார்த்தான். எதுவும் இல்லை. அவன் திரும்ப நடக்க ஆரம்பித்தான். அவன் காலடியில் ஏதோ ஒரு குளிர்ந்த ஒன்றை தொட்டது. கீழே பார்த்தான். ஒரு கையை போல தோன்றியது. அவன் பயத்தில் நடுங்கி போய் நின்றான். அவனையே அவன் கற்பனை செய்து கொண்டு, இது நம் அச்சம்தான், நான் இந்த காட்டை கடப்பேன் என நடக்கத் தொடங்கினான். போகும்போது ஒரு வெள்ளை நிழல் அவனது பக்கத்தில் நகர்ந்தது. அவன் மூச்சை நிறுத்தி கொஞ்ச நேரம் நின்றான். இது என் அச்சம், நான் கண்டிப்பாக கடப்பேன் என திரும்ப நடக்க ஆரம்பித்தான். போகும்போது வெளிச்சம் மாறி மாறி அவன் மேல் வீசியது. மரங்கள் எல்லாம் நெரிசலாக இருந்தன. காலில் புழுக்கள், கல், மலை, இடி அவனை ரொம்ப பயத்தில் ஆழ்த்தியது. அவன் நான் இதை கடப்பேன் என்று திரும்ப நடக்க ஆரம்பித்தான். திரும்ப அதே குரல். ராஜேஷ், உனக்கு இதான் இறுதி இரவு, திரும்பி போ, திரும்பி போ என்று அந்த குரல். அவன் நடுங்கி போய் கொஞ்ச நேரம் அருகில் இருந்த ஒரு மரத்தில் உட்கார்ந்தான். காற்றின் ஒலி, பறவைகள் சத்தம், இடி, மின்னல் அவனை கலவையாக அவனை பயத்தில் ஆழ்த்தியது. அவன் மனதில் ஒரு குரல். இது உன் வாழ்க்கை சோதனை, நீ இதை கடக்காவிட்டால் எப்போதும் தோல்விதான் என்று. அவன் மனதை உறுதியாக்கி கொண்டு முன்னேறினான். அவன் ஒரு பெரிய மரத்தில் ஓய்வெடுக்க ஆரம்பித்தான். அப்போதுதான் ஒரு விசித்திரமான சத்தம், என்று மெல்லிய சத்தம். ஒருவன் அவன் அருகில் இருப்பது போல் தோன்றியது. அவன் சுற்றி பார்த்தான். யாரும் இல்லை. அந்த மரத்தில் அச்சத்தை வெல்ல வந்தவன்தான் இங்கே இருந்து முன்னேறுவான் என்று இரத்தத்தில் எழுதியிருந்தது. அவன் கைவிளக்கையில் பிரகாசமாக தெரிந்தது. அவன் அலறி அடித்து கொண்டு ஓடினான். எங்கிருந்தோ ஒரு சிரிப்பு. ஹஹஹஹா
ஹஹஹஹா. அவன் மூச்சை அடக்கிக் கொண்டு நின்றான். அவன் முன் ஒரு பெண் நிழல். நீளமான முடி, வெள்ளை உடை, கண்ணில் ஒளி. அவள் சொன்னாள், நீ ஏன் இங்கே வந்தாய்? அவன் நடுங்கிய குரலில், என் அச்சத்தை வெல்ல வந்தேன் என்று சொன்னான். அவள் சிறிது நேரம் பார்த்தாள். பின்னர் சொன்னாள், அப்படியெனில் உன் பயம் நீயே காணும் வரை நின்று போகாதே என்று மறைந்துவிட்டாள். ராஜேஷ் நின்ற இடத்தில் ஒரு காகிதம் விழுந்தது. அதில் ஒரு வரைபடம். அது காட்டின் நடுவே உள்ள நிழல் குளம் அதை காட்டியது. அங்கேதான் அவன் இறுதி சோதனை. அங்கே ராஜேஷ் தன் மன அச்சத்துடன் நேரடியாக மோதுகிறான். சில நிமிடங்களில் அவன் அந்த குளத்தை அடைந்தான். குளத்தில் நீர் கருப்பு போல் இருந்தது. கருப்பு நிறமாக இருந்தது. வெளிச்சம் விழுந்தாலும் பிரகாசிக்கவில்லை. அவன் கைவிளக்கை எடுத்து அடித்து பார்க்கிறான். வெளிச்சம் வரவில்லை. அவன் அந்த நீரை தொட போனான். பக்கத்தில் ஒரு நிழல். அவன் திரும்பி பார்த்தான். அவன் தன் நிழலில் வடிவில் ஒரு உருவம். கண்ணில் கோபம், முகத்தில் பயம். அது அவனிடம் சொன்னது, நீ என்னை மறந்துவிட்டாய். நான் உன் அச்சம். நீ எப்போதும் என்னை ஓட்டிக் கொண்டு வந்தாய். ஆனால் இன்று நீ நேரில் பார்க்க வந்திருக்கிறாய். ராஜேஷ் பின்னால் நகர்ந்தான். ஆனால் அவனது நிழல் முன்னே வந்தது. அது சிரித்தது. நீ ஓட முடியாது. உன் பயம் உன்னில்தான் இருக்கிறது. அவன் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு விட்டான். பிறகு சொன்னான், ஆம், நீ என் அச்சம்தான். நான் இனி உன்னிடமிருந்து ஓட மாட்டேன். நீ என்னில் ஒரு பாகம்தான். நீ என்னை வெல்ல முடியாது என சொல்லி அவன் அந்த நிழலின் மீது நேரடியாக நடந்தான். அந்த நொடியில் குளத்தில் நீர் பிரகாசித்தது. கண்களை திறந்தபோது அவன் காட்டின் எல்லையில் நின்றான். சூரியன் உதித்தது. அவன் புன்னகையுடன் சொன்னான் தன் அம்மாவிடம், அம்மா, நான் பயணமென்ற பேயை வென்றுவிட்டேன் என்று மகிழ்ச்சியாக சொன்னான். அவன் நகரத்திற்கு சென்றான். தேர்வில் வெற்றி பெற்றான். நல்ல வேலை கிடைத்தது. மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான். அவன் நண்பர்கள் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ராஜேஷ், நீ சொன்ன மாதிரியே நல்ல வேலைக்கு போயிட்ட என்று வியந்து போனார்கள். அவன் வாழ்க்கையின் ஒரு பாடம். அச்சம் வெளியில் இல்லை, அது உன்னுள்தான். அதை எதிர்கொண்டால் மட்டுமே நீ உண்மையான வீரன். இறுதி வரை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, நீங்கள் யாரும் இருட்டுக்கு இது மாதிரி பயப்படுறவங்க யாரும் இருக்காங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.